செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச்சு. பூனாம்பாளையம் வந்தோடனே ஒரு 4 அடிச்சிருக்காங்க. மூணு ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. இதோட 13 ரன் கணக்கு வந்திருக்கு. செகண்ட் பால் சுற்றி இருக்காரு, 1 ரன் கிடைக்கும். சாலப்பட்டி வச்சு பூனாம்பாளையம் செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச். இது ஒரு லன்ச் டைம்னால வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. நெக்ஸ்ட் பால் எம்ஜி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பெரிய ஓவராக மாற்றுவாங்களா? மன்னவன் நல்லா போட்டுட்டு இருந்தார் போன மேட்ச், இந்த மேட்ச்சும் போட்டார். ஃபீல்டிங் மிஸ்டேக் காரணமாக தான் அந்த 4 வந்துச்சு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ரீச்லேயே போட்டிருக்காரு தூக்கி. மிட் விக்கெட்டில் அடிச்சுட்டு 1 ரன் போடுறாங்க. 2 ரன் புஷ் பண்ணாங்க, ஆனால் ஓட முடியல. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் மடக்கி அடிச்சிருக்காங்க, அதே திசையில் போயிருக்கு. 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க குயிக்காக. ஒரு மிஸ்ஃபீல்ட் காரணமாக 2 ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலில் மிஸ் பண்ணிட்டாருங்க. தரையோடு அடிச்சுட்டு 1 ரன் போகிறாங்க. 4 ஓவருக்கு 19 அடிச்சு ஆடிருக்காங்க பூனாம்பாளையம். 5th ஓவர் போட தாமோதரன். 5th ஓவரில் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் எம்ஜி அடிச்சிருக்காரு மடக்கி, ஆனால் கனெக்ட் ஆகலை. செகண்ட் பால் அடிச்சுக்காருங்க, வெளில சொன்னேன் கனெக்ட் ஆனால் வெளியே போயிடணும். அதேமாதிரி அடிச்சிருக்காரு மடக்கி ஷார்ட் பால் எம்ஜி. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால் பிடிச்சிட்டாருங்க. சரியான டைவிங் கேட்ச்சு, செம்ம கேட்சுங்க. அந்த எஃபர்ட்டு ஃபீல்டு கேட்சை பிடிச்சி டைவ் அடிச்சார். சரியான ரன்னிங் கேட்ச். எம்ஜி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. 4th பால் பிரசன்னா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் பாலும் வந்த பாலே 6ன்னு நினைக்கிறேன். வெளில போயிடுச்சுங்க. சரியான கிளியர், ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாரு. போன பாலே ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் ஒரு மாற்றம். நியூ பால் வந்திருக்காரு, ஓவர் போட கண்டினியூ பண்ண. பிரசன்னா ஒரு நல்ல பேட்ஸிங் இவர்ட்டியும் லைனை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நெக்ஸ்ட் பால் ஏறி போய் அடிச்சிருக்க மிட் விக்கெட் திசையில் மிஸ்ஃபீல்ட் பண்ண போயிட்டு 2 ரன் போகல. அப்பையும் 1 ரன் மட்டும்தான். லாஸ்ட் ஓவர் போட்ட கோகுல் வந்திருக்காரு. 3 ஓவருக்கு 9 ரன் இருந்தாங்க பூனாம்பாளையம். 5 ஓவருக்கு 32 எடுத்து வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையில், கிளியர் ஆகலை. 2வது ஷார்ட் பால் அவுட் ஆகிட்டாருங்க. சரியாக போகலை, கனெக்ஷன் இல்லை. நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில் எடுத்துட்டாருங்க. 3 பாலுமே ஷார்ட் பால் தான், ஆனால் விக்கெட்டவே விழுந்துட்டுருக்காங்க பூனாம்பாளையம் தேவையில்லாமல். 3 பாலில் 2 பனிஷ் பண்ணியிருந்தாலும் நல்ல ஸ்கோரு. வேலன் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் ஒரு லோவர் பால் போட்டார். நிற்க வச்சு ஓடிருக்காங்க, விக்கெட்டுங்க. 4 டாட் பால் போட்டிருக்காங்க. 5th பால் ஷார்ட் பிச் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. 6ங்க. கையில் போன பால் கேட்சை பிடிச்சி 6 போயிருக்கு. லெக்கில் அடிச்சிருந்தா ரிஸ்கே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக கிளியர் ஆகிருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டுக்கு போனார், கிளியர் ஆகலை. இருந்தாலும் ஃபீல்டிங் மிஸ்டேக்னால 6 கிடச்சிருக்கு பூனாம்பாளையத்துக்கு. லாஸ்ட் ஒரு பால் நிறைய ஷார்ட் பிச் வந்துருக்கு இந்த ஓவரில். இந்த ஓவர் லாஸ்ட் பால் நல்ல ஃபினிஷிங்காக பார்ப்போம். ஏறி போய் அடிக்காரு, ஒரு ஏர்க்கர் பால், லெக் பைஸுங்க. பூனாம்பாளையம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 ஓவருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பால் பூனாம்பாளையத்துக்காக மொதல் ஓவர் போட சேகர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தாமோதரன் சாலப்பட்டி அணிக்காக. 39 அடித்தா மேட்ச் வின் பண்ணலாம். மொதல் பாலே ஒரு வைடு கீப்பர் கையில். ஃபஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. ஸ்டம்ப் அட்டாக் பண்ண போயிட்டு 1 ரன் மட்டும்தான். முதல் 2 ஓவர் சிங்கிள்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில்.
பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டம்ப் மேலே வந்துச்சு, லெக் சைட் ஸ்டம்ப் மேலே. நெக்ஸ்ட் பால் சுற்றி விட்டுறாரு, சரியான போல்டுங்க. மொதல் பிரேக் த்ரூ சேகர். சாலப்பட்டி அணி மொதல் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. 36 பாலுக்கு 39 தான் ஆடணும். 1 டவுன் பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில். இப்போதைக்கு பெரிய ரன் தேவையில்லை, மொதல் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மறுபடியும் கீப்பர் கையில். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் சுற்றி விட்ருக்கார் பாலை. ஒரு ரன்னுங்க. ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால். தாமோதரன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பெரிய ஷாட்டு முயற்சி பண்ணுவாரா? ஸ்டிக்லேயே அடிச்சு ஒரு ரன்னு, அவுட்டுங்க. ஒரு மெயின் விக்கெட்டு. ரன் அவுட் காரணமாக தாமோதரன் வெளியே போகிறாரு. நெக்ஸ்ட் ஓவர் போட மணி மொதல் பாலே மடக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காங்க மணி. போன மேட்ச் ஹேட்ரிக் எடுத்தார். இந்த மேட்ச் ஏதாவது பண்ணுவாரான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. விக்கெட்டுக்கு முயற்சியில் டாட் போட சொல்லி அவங்கள்ட்ட கால் வந்திருக்கு. டாட் போவாரா, விக்கெட் எடுப்பாரா? தள்ளி விட்டு ஓடிருக்காங்க. மறுபடியும் கச்சாட்டு பாயிண்ட் திசையில் 2 புஷ் பண்ணுறாங்க. இங்கே நான் ஸ்ட்ரைக்கில் த்ரோ அவுட்டு. அவுட் அப்பீல் பண்ணுறாங்க. அவுட்டு கொடுத்துட்டாருங்க, வெளில தான் வச்சுருந்தாரு. நெக்ஸ்ட் பால் கோகுல் ஸ்ட்ரைக்கில். அதே பாயிண்ட் திசையில் போயிருக்கு. ஒரு ரன் மட்டும்தான் ஓடுறாங்க இந்த தடவை. மிஸ்ஃபீல் பண்ணாலுமே ஏன்னா சரியான த்ரோ விட்டார் யோசிச்சு போன பால். நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில். மறுபடியும் ஆஃபில் அடித்து போட்டுறாரு பாயிண்ட் திசையில். அதே கச்சாட்டு சேஃபாக எடுத்துட்டாரு. ஒரு ரன் மட்டும்தான். நெக்ஸ்ட் பால் கோகுல் இங்கே இருக்கார். கீப்பர் டாட்டுங்க. க்ரூஷியல் டைமில் டாட் போட்டுட்ருக்காங்க. செகண்ட் ஓவர்லேருந்தே டாட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்தாரு சேகர். 2 ரன் அவுட் பார்த்தோம். நெக்ஸ்ட் பால் கீப்பரை பீட் பண்ணி போயிடுச்சுங்க தேட்மெண்ட்டை. நெக்ஸ்ட் பால் மணிகண்டன் தேர்ட் ஓவர் போட. ஸ்ட்ரைக்கில் கோகுல் இருக்கார். ஏறி போய் ஒய்டு போட்டிருக்காரு மொதல் பால். ஃபஸ்ட் பால் ட்ரீ. மறுபடியும் ஏற்றி போயிருக்காரு. ஒரு கட் ஷாட்டில் ஒரு ரன் கிடச்சிருக்குங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தேவையில்லை, சிங்கிள் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் பால் கட் ஷாட்டு. அங்கே யாருமே இல்லை, கேப்பை பிக் பண்ணியிருக்காங்க. 4ங்க. ஒரு ஷார்ட் பிச் பால் கட் ஷாட் ஆடி 4 கொண்டு வந்திருக்காங்க நிக்கி. நெக்ஸ்ட் பால் ஏற்றி போட்டார். பவுலர் காலிலே தேக்கி ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு டாட் எடுத்து வந்தாலே போதும், மேட்சுக்குள்ளே இருக்கலாம் பவுலிங் டீம். சிங்கிள் தட்டினாலுமே மேட்சுக்குள்ளே இருக்கலாம் பேட்டிங் டீம். நெக்ஸ்ட் பால் அடிச்சுக்காரு மட்டைக்கு. கேட்சான்னு பார்க்கணும், கையில் ரெடியானாருங்க. ஒரு ப்ரெஷர் டைமில் சரியான கேட்சு லைனில் கரெக்டாக எடுத்துட்டாரு மணி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஏற்றி போட்டிருக்காங்க. 4 தேக்கியிருக்காங்க. சரியான ஃபீல்டிங். ஒரு ரனில் விட்டுருக்காரு. 3 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. செம்ம கவர். நல்லா போட்டுருக்காரு மணி. ஒரு பவுண்ட்ரி போனாலும் பெரிய விக்கெட் எடுத்தார். நெக்ஸ்ட் பால் கோகுல் இங்கே இருக்கார் ஸ்ட்ரைக்கில். ஏறி போய் ஒரு ஃபுல் டாஸ் பால் கேட்சான்னு பார்க்கணும். 4 மறுபடியும் தடுத்துருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் பூனாமலை அணிக்காக. பூனாமலை அணிக்காக நியூ பவுலர் பத்மன் ஓவரில் வர்றாரு. ஸ்ட்ரைக்கில் கோகுல். மொதல் பாலே ஒரு கீப்பர் டாட்டு. எதை தேவையோ அதை போட்டுட்ருக்காங்க பூனாமலையம். மொதல் பாலே பத்மன் அதை நல்ல லைனை பிடிச்சாரு. நல்ல பவுலிங் ஆக்ஷன் இருக்கு. அடிச்சிருக்காரு மறுபடியும். அதே ஏற்றி அங்கே ஒரு ஃபீல்ட் சைடு இருக்காங்க. 4ங்க. அவரை பீட் பண்ணி 4 போயிடுச்சு.
நெக்ஸ்ட் பால் ஏறி போய் அடிச்சிருக்காரு லெக்கில். 2 ரன் புஷ் பண்ணுவாங்களா? ஃபீல்டர் மிஸ் பண்ண போயிட்டாங்க. 2 ரன். நல்ல பேக்கப்புங்க. மறுபடியும் ஏறி போயிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். சரியான கேட்சுங்க லைனில். க்ரூஷியல் கேட்சு. காற்று அடிக்கலை. கோகுல் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போகிறாரு சாலப்பட்டி அணிக்காக. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மன்னன் வர்றாரு. நெக்ஸ்ட் பால் 17 அடிக்கணும். இன்னும் மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 1 ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. இங்கேயும் நல்லா த்ரோ, புல்லட் த்ரோ மாதிரி விட்டாருங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா யோசிச்சு போட்டார். ஒரு மச் நீடட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுறாரு பிரசன்னா கீப்பர். இம்பார்ட்டன்ட் கேட்சுங்க, முடிச்சிருந்துக்கலாம். க்ரூஷியல் கேட்சை க்ரூஷியல் டைமில் ட்ராப் பண்ணுறாரு. 12க்கு 16 ஆடணும். மன்னவன் இருக்கா ஸ்ட்ரைக்கில். நல்லா பவுலிங் போட்டு கொடுத்தாரு 2 மேட்சுமே. சேகர் வந்திருக்காரு. பாலே ஒரு கட் ஷாட்டு, ஸ்லோ பாலு. ஃபீல்டர் மிஸ் பண்ண 2 புஷ் பண்ணல. இருந்தாலும் விக்கெட் இழக்கிறாங்க. ரன் அவுட்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் உள்ளே போட்டுருக்காரு. டாட்டுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கண்டிப்பாக வேணும். பெரிய ஷாட்டு இங்கேருந்து மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போகணும்னா. நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட் திசையில் சிங்கிள் ரனில் எடுத்து த்ரோ விட்றாரு. 1 ரன் மட்டும்தாங்க. இப்பயும் கடைசி நேரத்தில் நல்லா ஃபீல்டிங் கொண்டு வராங்க. எல்லாம் எனர்ஜிக்காக இருக்காங்க. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி போகுதுன்று. நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். போல்டுங்க. சரியான பவுலிங் எஃபர்ட் சேகர்ட்ட இருந்து. எல்லா மேட்சும் நல்லா போட்டு கொடுக்குறாரு. இந்த மேட்சும் கரெக்டாக மேட்ச்சு ஓவரில் போட்டு கொடுக்குறாரு. நல்ல ஓவர். நெக்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் நல்லா எடுத்துட்டாருங்க கேட்சை பிரசன்னா. ஃபைனலி குட் டேக்கன். 5th ஓவரில் லாஸ்ட் பால் லெக்கில் பட்டு போயிருக்கு. நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு சேகர். இது வரைக்கும் 14 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் 14 ரன் அடிக்கணும். பால் பிட்ச்லேயே அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு. இவரே 5 பாலும் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போவார் பெரிய ஷாட்டுக்கு. மேட்ச்சு 14 ரன் அடிக்கணும் 5 பாலுக்கு. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஆஃபில். கேட்சா 4ங்க. நல்லா ரீச்சில் ஏற்றி போட்டார். கனெக்ட் பண்ணிட்டாரு. 4க்கு 10 கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேட்சுக்குள்ளே. தேர்ட் பால் மறுபடியும் அதே ரீச் பால் தான். பட் 1 ரன் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா அவுட்டு. பார்த்துட்டே கொடுப்பாங்க. டிசிஷன் பொறுமையாக எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பால் டாட்டுங்க. இங்கே லைட்டாக ட்ரிசில்ஸை பார்க்குறோம். அதனால் எடுக்க முடியல. என்னால் கண்டினியூ பண்ண முடியல. மேட்ச் ரிசல்ட்டு நான் என்னன்ட்டு போடுறேன். லாஸ்ட் பால் வரைக்கும் எடுக்க முடியுமே தெரில. மழை கொஞ்சம் ஹெவியாக ஆகுது. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு கீப்பர் டாட்டுங்க. லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் மேட்ச்சை முடிக்க முடியாதுங்க. அப்பயும் லைனில் பட்டுருச்சு. அதுவுமே மேட்ச் வின் பண்ணுறாங்க. பூனாமலையும் குவார்ட்டர் ஃபைனல் செங்கிலிப்பட்டி கூட ஆடுவாங்க. சிறப்பாக விளையாடிய சாலப்பட்டி அணிக்காக எனது வாழ்த்துக்கள்.